என் பேர் வன்னியா. நான் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். வெரி குட். இப்போ நாம மேக்ஸ் புக்கு பார்க்கலாம். ஓகே, உங்கள் ஸ்கூலில் வந்த முதல் ஃபஸ்ட்டு கிளாஸு ஃபஸ்ட்டு டேர்மோடைய மேக்ஸ் புக்கை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, உங்கள் மேக்ஸ் புக் காட்டுங்க. அட்டை எப்படி இருக்கு? வாவ், ஓகே. மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் புக்கு டேர்ம் 1 அரும்பு. ஓகே, இது என்னது? எண்ணும் எழுத்தும். ஓகேவா? உங்கள் பேர் என்ன? பரணிகா. ஓகே, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 1ஆம் வகுப்பு. ஓகே, ரைட். அடுத்து மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு. ஓகேவா? கண்டென்ட்டில் உங்களுக்கு எத்தனை கண்டென்ட் இருக்குது? 10 கண்டென்ட் இருக்குது. 10 கண்டென்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 1 தான் பார்க்க போகிறோம். 1 வந்து என்னது? 1 வந்து இங்கே இருக்கு பாருங்க. அரவுண்ட் மீ அப்படின்னா என்னைய சுற்றி இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததை பேச போகிறோம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சாப்டர் எத்தனை பக்கம் இருக்குது? ஒரே ஒரு பக்கம் தான் இருக்குது. சரியா? இன்னைக்கு இந்த ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ரைட்டு. அரவுண்ட் மீனா என்ன? ஓகே, ரைட். ஓகேவா? அரவுண்ட் மீனா உங்களை சுற்றி இருக்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்னது? ஐ கேன் டூ. ஐ கேன் டூ அப்படின்னா என்னது? நானே செய்வேன் அல்லது என்னால் செய்ய முடியும். வெரி குட். ஓகேவா? ஓகே. இது என்னது? அப் சர்வ். அப்சர்வ். அப்சர்வ் த பிக்சர். அப்படின்னா இது இங்கே படம் கொடுத்துருக்குதா? இந்த படத்தை வந்து என்ன பண்ணணும் நீங்கள்? கவனிக்கணும். வெரி குட். கவனிக்கணும், உற்று நோக்கணும். ஓகேவா? அது மட்டும். அப்புறம் என்ன பண்ணணும்? அண்டு டிக் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? அப்சர்வ் த பிக்சர். அப்படின்னா அந்த படத்தை நல்லா கவனிக்கணும். அண்டு டிக் த கரெக்ட் ஆன்சர். அப்போ கீழே கொடுத்துருக்கிற கேள்விக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டோம். ஆன்சர் எப்படி வந்துச்சு என்னங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? சரி, இந்த பிக்சரில் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோமா? இது என்னது? மரம். ட்ரீ. ஓகேவா? தமிழில் மரம், இங்கிலீஷில் ட்ரீன்னு இருக்குது. ஓகேவா? அந்த ட்ரீயில் வந்து என்ன இருக்குது? வெட்டுக்கிளி இருக்குது. வெட்டுக்கிளிக்கு இங்கிலீஷில் என்ன? வெட்டுக்கிளிக்கு இங்கிலீஷில் ட்ராகன் ஃப்ளையா? வெட்டுக்கிளிக்கு இங்கிலீஷில் கிராஸ் ஹோப்பர். கிராஸ் ஹோப்பர்னா வெட்டுக்கிளி. இங்கே இடம் இல்லை, இங்கே எழுதுனா தெரியாதுங்கிறதுனால எடுத்து மேலே எழுதி இங்கே எழுதிக்கிறோம். ஸோ வெட்டுக்கிளியோட பேர் கிராஸ் ஹோப்பர். ஓகேவா? வெட்டுக்கிளி. ஓகே, வேற என்ன இருக்கு? அப்புறம் ஹனிபி இருக்குது. ஹனிபி இருக்கு. தேனி. ஓகே, தேனி இருக்கு. ஹனிபி வந்து எங்கே இருக்குது? கூண்டுக்குள்ள. அது என்ன? அது கூண்டாது இல்லை, விலங்குகள்லாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் கூண்டு. இதுக்கு பேர் என்னது? கூடு. இது வந்து என்ன? இது வந்து எது இருக்கிற கூடு? ஹனிபி இருக்கிற கூடு. அதனால இது வந்து என்ன சொல்லுவாங்க? ஹனிகோம். ஓகேவா? தேன் கூடு. ஓகேவா? தேன் கூட்டுக்கு உள்ள தேனி இருக்கு. ஓகே, ரைட். வேற என்ன இருக்கு? அப்புறம் பட்டான் இருக்குது. அது பேர் தட்டான். ஓகே, அதுக்கு இங்கிலீஷில் டிராகன் ஃப்ளை. வெரி குட். தட்டானோட இன்னொரு பேர் என்ன? தும்பி. வெரி குட். அடுத்து வேற என்ன இருக்கு? பட்டர்ஃப்ளை இருக்குது. வெரி குட். பட்டர்ஃப்ளை இருக்கு. எத்தனை பட்டர்ஃப்ளை இருக்கு? 1 2 3. வெரி குட். பட்டர்ஃப்ளையோட தமிழ் பேர் என்ன? பட்டாம்பூச்சி. வெரி குட். வேற என்ன இருக்கு? அப்புறம் மண்புழு இருக்குது. மண்புழு இருக்கா? இங்கே இருக்கு. ஓகே, மண்புழுவோட பேர் என்ன? எர்த்வாம். நான் இங்கே எழுதிக்கிறோம். ஒரு தெரியல நினைக்கிறேன். ஓகேவா? EAR TH WARM. EAR TH எர்த். EAR TH எர்த். வார்ம். WARM. வார்ம்.
worm. மண்புழு. மண்புழு. மா மா இன் புழு. மண்புழு. எது மண்புழு அதில்? வெரி குட். அடுத்து வேற என்ன இருக்கு? அப்புறம் இது இருக்குது. அது பேர் என்ன? செடி. என்ன செடி அது? செம்பருத்தி செடி. செம்பருத்தி செடி. வெரி குட். வேற என்ன இருக்கு? அப்புறம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேர் தமிழ்ல கம்பளி பூச்சி. கம்பளி பூச்சி. இங்கிலீஷ்ல கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லர். ஓகேவா? எத்தனை கம்பளி பூச்சி இருக்கு? 2. என்னென்ன என்னென்ன கலர்ல இருக்கு? yellow கலர், ரெட் கலர். ரெட் கலர் அது. ஓகே, அப்படி கூட வச்சுக்கோங்க. ரெட் கலர் இல்லை பிங்க் கலர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன இருக்குது? கிராஸ் ஹோப்பர் இருக்குது, ஹனிபி இருக்குது, டிராகன் ஃப்ளை இருக்குது, பட்டாம்பூச்சி இருக்குது, அப்புறம் மண்புழு இருக்குது, இது கரும்புள்ளி வண்டு இருக்குது. ஓகே, கரும்புள்ளி வண்டு. சில இடங்களில் புள்ளி வண்டு சொல்லுவாங்க, சில வண்டுன்னு மட்டும் சொல்லுவாங்க. லேடி பக். கம்பளி பூச்சி. ஓகே, ரைட். ஓகே, இதெல்லாம் இருக்கா? படத்தை பார்த்துட்டிங்களா? இப்போ இந்த படத்தை பார்த்தாச்சு அப்படின்னா படத்தை நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு? அப்சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிக் த கரெக்ட் ஆன்சர். இப்போ என்ன கேள்வி கேட்டுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? பண்ணலாமா? ஐ கேன் டூ. நானே செய்வேன். இப்போ யார் பண்ண போகிறா? நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். சரியா? ரைட்டு. ஃபஸ்ட்டு கேள்வி படிங்க. கேள்வி கேள்வி கீழே இருக்கு, இங்கே இருக்கு. அது என்னது? வெட்டுக்கிளி. இங்கிலீஷில் கிராஸ் ஹோப்பர். கிராஸ் ஹோப்பர் இஸ் on the dash the tree. அப்போ கிராஸ் ஹோப்பர் ட்ரீல ட்ரீயோட மேலே இருக்கா? மரத்தின் மீது இருக்கு. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 2 ஆன்சர் கொடுத்துருக்கு. ஒன்று என்னது? இன்னொன்று ஓகேவா? ஆன்னா என்ன, எபோனா என்ன? ஒரு பொருளை டச் பண்ணியிருக்கிறது. ஓகே, எபோனா ஓகேவா? டச் பண்ணியிருக்குங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த புக்கு எங்கே இருக்குது? ஆன் த டேபிள். ஓகேவா? இப்போ இந்த பென்சில் அப்படி நான் மேலே பிடிச்சிருந்தேன்னா எபோவ் த டேபிள். இப்போ என்னது? இந்த பென்சில் வந்து இந்த டேபிளை டச் பண்ணலை, அதனால் இதை வந்து எபோன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே டச் பண்ணிக்கிறதுனால ஆன் த. ஓகேவா? இப்போ இந்த பென்சில் எங்கே இருக்குது? இப்போ இந்த பென்சில் எங்கே இருக்குது? ஓகேவா? இவ்வளோ தான் வித்தியாசம். புரிஞ்சா? இப்போ என்ன கேட்டிருக்குது? கேட்டர்பில்லரை கேட்டிருக்கு, கிராஸ் ஹோப்பரை கேட்டிருக்கு. இப்போ இந்த கிராஸ் ஹோப்பர் ட்ரீயை டச் பண்ணியிருக்கா, டச் பண்ணாமல் இருக்கா? டச் பண்ணியிருக்கு. அப்போ டச் பண்ணியிருந்தா ஆன் வருமா, எபோ வருமா? ஆன் வரும். ஓகேவா? இப்போ ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டச் பண்ணி அது மேலே இருக்கணும். ஓகேவா? எபோனாலும் மேலே தான் இருக்கணும், ஆனால் டச் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஆன்னாலும் மேலே தான், எபோனாலும் மேலே தான். ஓகேவா? ரெண்டுக்கு உண்டான ஒரே வித்தியாசம் என்னது? டச் பண்ணியிருந்தால் ஆன் போட்டு சொல்லுவோம், டச் பண்ணாமல் மேலே இருந்துச்சுன்னா எபோ போட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த கிராஸ் ஹோப்பர் வந்து என்ன பண்ணியிருக்கு? அந்த பிரான்ச்சில், அந்த ட்ரீயில் வந்து என்ன இருக்குது? டச் ஆகி அது மேலே உட்காந்துருக்கு. அதனால் என்ன சொல்கிறோம்? ஆன் த ட்ரீ. இது தமிழில் என்ன சொல்லலாம்? மேலேங்கிறத விட மீதுன்னு சொல்லலாமா? அப்போ மீதுன்னு சொன்னோம்னா எதன் மீது அப்படின்னு கேள்வி வரும். அப்போ இந்த மரத்தின் மீது உட்கார்ந்துருக்கு. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். மரத்துக்கு மேலே எபோவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள். மரத்துக்கு மேலே இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது? இப்போ ஒரு பறவை பறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது மரத்துக்கு மேலே பறந்து போகுது, எபோவ் வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். சரியா? இதில் என்ன ஓவர்லாம் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போதைக்கு ஆன் எபோவ் அப்படி மட்டும் பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஆன்னா இதன் மீது இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர், வெரி குட். ஓகேவா? ஸோ கிராஸ் ஹோப்பர் இஸ் டேஷ் த ட்ரீ. ஓகேவா? அங்கே தான் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆன்சர் வந்து ஆன். அப்போ கிராஸ் ஹோப்பர் இஸ் ஆன் த ட்ரீ. ஓகேவா? ஓகேவா? இது தமிழில் வெட்டுக்கிளி
மரத்தின் மீது இருக்கிறது. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சா? இது புரிஞ்சு இல்லையா? அப்போ ஆன்சர் என்னது? கிராஸ்ஹோப்பர் இஸ் ஆன் த ட்ரீ. இங்கே இப்போ எபோ வருமா வராதா? எபோ வராது. ஓகே, வெரி குட். அப்போ அடுத்தது, இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? ஆன்னா அந்த மரத்தின் மீதுன்னு சொன்னீங்க, சரியா? அப்போனா அது டச் பண்ணியிருக்கிறது. அப்போ மேலே இருந்துச்சுன்னா ஆண் சொன்னீங்க. அப்போ மேலே எல்லாமே கீழே இருந்துச்சுன்னா? வெரி குட். இப்போ இந்த ஹனிக்கும் பாருங்களேன், அந்த மரத்துக்கு கீழே தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? இந்த ஹனிக்கும் அந்த பிரான்ச். ஓகேவா? அண்டர்னா மரத்துக்கு கீழே போயிடும். ஓகேவா? இந்த பிரான்ச்சுக்கு கீழே என்ன இருக்குது? ஹனிக்கும் இருக்குது. அப்போ இது அண்டர்னு சொல்லலாமா? இந்த பிரான்ச்சுக்கு கீழே இருக்குது. ஓகேவா? அப்போ மேலேங்கிறது ஆன், கீழேங்கிறது அண்டர். ஓகேவா? அப்போ மெயினான வித்தியாசம் என்னது? ஆன், அண்டர் ரெண்டுமே என்ன இருக்கணும்? வித் டச். டச் பண்ணி இருக்கணும். டச் பண்ணியிருந்தா அதை நம்ம என்ன சொல்லலாம்? டச் பண்ணி மேலே இருந்தால் ஆன், டச் பண்ணி கீழே இருந்தால் அண்டர், டச் பண்ணாமல் மேலே இருந்தால் எபோவ், டச் பண்ணாமல் கீழே இருந்தால் பிலோ. ஓகேவா? இப்போ எபோவோட ஆப்போசிட் என்ன? பிலோ. பிலோனா என்ன? எபோனா வெரி குட். ஓகேவா? அதே மாதிரி ஆன்னா மீது, அண்டர்னா இதன் கீழ், அந்த மாதிரி. ஓகேவா? வந்துடும். ஓகேவா? வெரி குட். இப்போ ரெண்டாவது கேள்வி படிங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? அப்சர்வ்னா கவனி. ஓகேவா? அண்டுனா மற்றும். இது அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறோம்? ஹனிக்கும் பார்த்துருக்குறோம், ஹனிபி பார்த்துருக்குறோம், பட்டர்ஃப்ளை பார்த்துருக்குறோம், ட்ராகன் பார்த்துருக்குறோம், கேட்டர்பில்லர் பார்த்துருக்குறோம், லேடி பக் பார்த்துருக்குறோம், எர்த்வாம் பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆனோட ஆப்போசிட்டு அண்டர். ஓகேவா? ஆன் அதோட ஆப்போசிட்டு அண்டர். எபோவோட ஆப்போசிட்டு பிலோ. இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது கேள்வி போங்க. விச்னா எது, எந்த, இந்த மாதிரி கேள்வி வரும். ஓகேவா? அப்போ விச் inside, which is inside the honeycomb. ஓகேவா? அப்போ இந்த ஹனிகோம்புக்கு இன்சைட்னா என்னது? இன்சைட்னா வெளியவா? உள்ள. அப்போ வெளியங்கிறதுக்கு வெரி குட். ஓகேவா? அப்போ இன்சைடுங்கிறதுக்கு உள்ள, அவுட் சைடுங்கிறதுக்கு வெளியே. இப்போ இதில் வந்து எதுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க? ஹனிகோம்புக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. என்ன இருக்கும்? இங்கே ஹனிகோம்பு எங்கே இருக்குது? படத்தில் ஹனிகோம்பு எங்கே இருக்குது? வெரி குட். அப்போ அந்த ஹனிகோம்புக்குள்ளே என்ன இருக்குது? ஹனிபி இருக்குது. ஓகேவா? அப்போ தட்டான எங்கே இருக்குது? வெரி குட். ஓகேவா? இல்லை, இதுக்கு ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்? அவுட் சைடு. அப்போ அந்த ஹனிகோம்புக்கு அவுட் சைடில் என்ன இருக்குது? தட்டான் இருக்குது. அந்த ஹனிகோம்புக்கு இன்சைடு என்ன இருக்குது? ஹனிபி இருக்குது. ஓகேவா? இப்போ கொஸ்டின் படிங்க. விச் இஸ் இன்சைடு த ஹனிகோம். ஹனிகோம்புக்குள்ளே என்ன இருக்குது? தேனி. வெரி குட். அப்போ தேனி தான் ஆன்சர். ரெண்டே டிக் பண்ணிட்டீங்களா? ஆனை டிக் பண்ணியாச்சு, ஹனிபியை டிக் பண்ணியாச்சு. அடுத்து மூணாவது கேள்வி. அப்போ ஆனோட ஆன்னா இதன் மீது. அப்போ இதன் கீழ்ங்கிறதுக்கு வெரி குட். எபோவ் மேலே. அப்போ ஆப்போசிட்டு பிலோ. வெரி குட். இப்போ இங்கே என்ன பார்த்துருக்குறான்? இன்சைடு. இன்சைடுனா வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க? ஆப்போசிட் என்ன? அவுட் சைடு. அப்போ இதற்கு வெளியே. ஓகேவா? அப்போ ஏதாவது ஒன்று பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்ம ரூமுக்குள்ளே இருந்தோம்னா இன்சைடு. ஓகேவா? ரூமுக்கு வெளியேங்கும்போது அவுட் சைடு. இவ்வளோ தான் விஷயம். ஓகேவா? சூப்பர், வெரி குட். அடுத்து மூணாவது கேள்வி. அப்படின்னா என்னது? இப்போ தானே பார்த்தீங்க மேலே விச். விச்னா எந்த, எது. ஓகேவா? எந்த அல்லது எது அப்படிங்கிறத என்னது? விச். ஓகேவா? விச்
அடுத்து is is வெரி குட் which is வெரி குட் at வெரி குட் the which is at the வெரி குட் the அதான் TH தான் the அடுத்து B O T M bottom வெரி குட் F அப்போ எப்படி படிக்கணும் which is at the bottom ஓகே அடுத்து O F வெரி குட் the வெரி குட் அப்போ ஆஃப் த இதுக்கு பேர் என்னது பிளான்ட் செடி ஓகேவா அப்போ எப்படி படிப்பீங்க which is at the bottom of the plant plant வெரி குட் இப்போ இந்த பாட்டம்னா என்ன அர்த்தம் கீழே அடியில் ஓகேவா அப்போ இதோட ஆப்போசிட் என்ன இதுக்கு ஆப்போசிட் டாப் ஓகேவா ஓகே இப்போ இப்போ நீங்கள் உங்கள் உடம்பு எடுத்துக்காங்க உங்கள் உடம்புல பாட்டம் வந்து எது பாட்டம் வந்து கால் ஓகேவா அப்போ நீங்கள் பாட்டத்தில் வந்து என்ன போடுவீங்க காலில் செருப்பு போடுவோமா அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் நான் வந்து செருப்பை என்னோட பாட்டத்தில் போடுவோம் காலில் தான் போடுவோம் அப்போ தொப்பி எங்கே போடுவீங்க டாப்பில் ஓகேவா அப்போ பாட்டம்னா இருக்கிறதுலையே அதுதான் என்னது கீழே ஓகேவா டாப்னா இருக்கிறதுலே அதுதான் மேலே இப்போ என்ன சொல்லியிருக்கு which is at the bottom of the plant அப்போ இந்த செடியோடைய கீழே அடியில் என்ன இருக்கு மண்புழு இருக்கு வெரி குட் என்ன இருக்கு மண்புழு இருக்கு வெரி குட் அப்போ டாப்ல என்ன இருக்கு டாப்லயா அந்த செடியோட டாப்ல என்ன இருக்கு பட்டாம்பூச்சி வெரி குட் ஓகேவா இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கு which is at the bottom of the plant bottom of the plant வெரி குட் என்ன இருக்கு மண்புழு இருக்கா இல்லை லேடி பக் இருக்கா வெரி குட் அப்போ மண்புழுவை டிக் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ பாட்டத்தோட ஆப்போசிட் என்ன டாப் ஓகேவா பாட்டம்ங்கிறது கீழே ஓகேவா இப்போ நம்ம என்னென்ன வார்த்தை பார்த்துருக்குறோம் ஆன் வெரி குட் வெரி குட் வெரி குட் இன்சைடு வெரி குட் வெரி குட் வெரி குட் அண்டர் இல்லை பாட்டம் டாப் வெரி குட் விடுங்கப்பா அவங்கள விடுங்கப்பா ஓகே ஓகே ஸோ என்னென்னு பார்த்துக்கிறோம் ஆன் அண்டர் above below inside outside very good அடுத்து bottom பாட்டத்தோட ஆப்போசிட் என்ன இது பாட்டம் டாப் ஓகேவா முடிஞ்சா இப்போ 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் ஓகேவா அடுத்து 4வது கேள்வி விரல் வச்சு படிங்க WHICH which very good which na எது அல்லது எந்த very good which is at very good the very good at the top very good very good of the plant ஓகேவா அப்போ என்னது முன்ன என்ன கேட்டுருந்துச்சு which is at the bottom of the plant
இப்போ என்ன கேட்டிருக்கு which is at the top of the plant. நாம இதுக்கு ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துட்டோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? இந்த செடியோட டாப்ல வந்து என்ன இருக்கு? மேலையா பட்டாம்பூச்சி. வெரி குட். இப்போ மேலேங்கிறத என்ன வச்சுக்கலாம்? இந்த டாப்புங்கிறதுக்கு உயரம்னு வச்சுக்கலாமா? இருக்கிறதுலே உயரமானது எது? மரம். மரத்தை தாண்டி தானே இது இருக்கு. ஓகேவா? பட்டாம்பூச்சி. அப்போ டாப்னா உயரமானதுன்னு வச்சுக்கலாமா? இருக்கிறதுல ரொம்ப உயரமாக என்ன இருக்கு? பட்டாம்பூச்சி இருக்கு. இருக்கிறதுல ரொம்ப கீழே என்ன இருக்கு? சூப்பர். ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? சொல்லியாச்சா? ரைட்டு. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? ஆன் வெரி குட். எபோவுக்கு ஆப்போசிட்டு பிலோ. வெரி குட். இன்சைட் அவுட்சைட். வெரி குட். அடுத்து பாட்டம் டாப். ஓகேவா? மொத்தம் 6 வார்த்தை பார்த்துருக்குறோம். சரியா? அடுத்த 5வது கேள்வி போங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இதை நான் கேட்டட்டா? இப்போ ஆன் அப்படின்னாலும் அதுவும் மேலே தான், எபவ் மேலே தான், டாப் அதுவும் மேலே தான். இப்போ இதில் என்ன வித்தியாசம்? வெரி குட். வெரி குட். டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. டாப் இருக்கிறதுலே அதுதான் உயரமாக இருக்கணும். வெரி குட். ஓகேவா? இப்போ இந்த ஜடையில் போட்டுக்கிறீங்கள, அது ஆன் த ஹெட். அப்போ ஹெட் மேலே வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு மேலே பறக்கக்கூடிய பறவை எபோவ். ஓகேவா? அப்போ மேகங்கள்லாம் எங்கே இருக்குது? டாப்பில் இருக்குது. ஓகேவா? இதுதான் புரிஞ்சிச்சா? இப்போ மேகமும் உங்களுக்கு எபோவில் தான் இருக்குது, பறவையும் உங்களுக்கு எபோவில் தான் பறக்குது. அப்போ இது ரெண்டில் எதை டாப்புன்னு சொல்லுவீங்க? ஏன் வானத்தை சொல்லுவீங்க? எல்லாத்தை விட மேலே இருக்கு. ஓகேவா? வானத்துக்கு கீழே தான் என்ன பறக்குது? பறவை பறக்குது. ஓகேவா? அது வானத்துக்கு பிலோவில் தான் இருக்குது. ஓகேவா? சூப்பர். இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போ ஆன் அப்படின்னா டச் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த பென்சிலு ஆன் த டேபிள், இது எபோவ் த டேபிள். இப்போ இது டாப்பில் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ தான் விஷயம். இப்போ டேபிள் மேலே புக் இருக்குது, ஆன். எபோவ் பென்சிலு, இதை பிடிச்சிட்டு இருக்கிற கேமரா டாப்பில் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ ஆனோட ஆப்போசிட் என்ன? வெரி குட். அப்போ எபோவோட ஆப்போசிட்டு? ஓகே. டாப்போட ஆப்போசிட்டு? பாட்டம். ஓகேவா? எப்படி டாப்புங்கிறது இருக்கிறதுல உயரமாக இருக்குதோ, அதே மாதிரி பாட்டம்ங்கிறது என்னது? இருக்கிறதுலையே கீழே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செருப்பு எங்கே தான் போடுவோம்? நம்மளுடைய பாட்டத்தில் தான் போடுவோம். எறும்பால் நிலத்தில் போகுது. சரி, ஓகே. ஓகேவா? இப்போ இதுக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? அடுத்து 5வது கேள்வி படிங்க. வெரி குட். which one is very good. Very good. Bigger. Very good. Which one is bigger? In. Very good. The okay. Picture. Okay va. Which one is bigger in the picture? அப்ப இந்த பிக்சர்லயே எது பெருசா இருக்கு? வெரி குட்.
இப்போ பட்டாம்பூச்சி தான் பெருசாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பட்டாம்பூச்சியை விட இந்த செடி பெருசாக தானே இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது தான் எது பெருசுன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் பெரியவங்களா சின்னவங்களா? நீங்கள் சின்னவங்களா? அப்போ நம்ம தம்பியோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பெரியவங்களா சின்னவங்களா? பெரியவங்க. அப்போ நம்ம தம்பியோட கம்பேர் பண்ணால் நீங்கள் பெரியவங்க, அதே அம்மாவோட கம்பேர் பண்ணால் சின்னவங்க. அப்போ பிக்கரா ஸ்மாலரா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ என்ன கேட்டுக்கிறாங்க, இதில் எது பெருசுன்னு கேட்டுக்கிறாங்களா? எது ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணிக்கிறாங்க? பட்டர்ஃப்ளையவும் கேட்டர்பில்லரையும் கம்பேர் பண்ணி. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், பட்டர்ஃப்ளை இங்கே இருக்குது பெருசாக இருக்குது, கேட்டர்பில்லர் இங்கே இருக்குது சின்னதாக இருக்குது. அப்போ இது ரெண்டில் எது பெருசு? பட்டர்ஃப்ளை. அப்போ என்ன பண்ணலாம், பட்டர்ஃப்ளை தான் டிக் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ பெருசுங்கிறதுக்கு பிக்கர், அப்போ சின்னதுங்கிறதுக்கு ஸ்மாலர். வெரி குட். அப்போ பிக்கர்னாலும் ஸ்மாலர்னாலும் கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். ஓகேவா? வெரி குட். இப்போ நம்ம என்னென்ன வார்த்தை பார்த்துருக்குறோம்? ஆன்னா ஏதாவது ஒன்று டச் பண்ணி மேலே இருக்கணும். அப்போ ஆனோட ஆப்போசிட் என்னது? வெரி குட். அதுக்கு அடுத்து எபோவ். எபோவோட ஆப்போசிட் என்ன? இது டச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு அடுத்து பாட்டம். டாப். வெரி குட். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கு? இன்சைடு. அவுட்சைடு. ஓகே, இன்சைடு வெரி குட். ஓகேவா? அப்போ ஆன், அண்டர், எபோவ், பிலோ, இன்சைட், பாட்டம், டாப், பிக்கர், ஸ்மாலர். ஓகேவா? அவ்வளோதான். இதை நம்ம முடிச்சிட்டோமா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, நம்ம இப்போ பார்த்ததை மட்டும் அதில் திரும்ப பார்த்துக்குவோமா? ஓகே, ஒரே கிளான்ஸில். ஓகேவா? இந்த பிக்சரில் என்னென்ன இருக்குது? அப்சர்வ் த பிக்சர் அப்படின்னா படத்தை உற்று கவனிக்கணும்னு அர்த்தம். படத்தில் என்னென்ன இருக்குது? வெட்டுக்கிளிக் இங்கிலீஷில் என்ன? கிராஸ் ஹோப்பர். வெரி குட். அடுத்து அதுக்கு இங்கிலீஷில் என்ன? வெரி குட். இங்கே பட்டாம்பூச்சி தான். இது என்னது? வெரி குட். இங்கிலீஷில் வெரி குட். தட்டாம்பூச்சியோட இன்னொரு பேர் என்ன? வெரி குட். அடுத்து வெரி குட். அது இங்கிலீஷில் என்னது? கேட்டர்பில்லர். வெரி குட். அடுத்து இது என்னது? புள்ளிவண்டு. வெரி குட். இங்கிலீஷில் லேடி பக். ஓகேவா? அதுக்கு அடுத்து இது என்னது? மண்புழு. இங்கிலீஷில் எர்த்வார்ம். வெரி குட். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துருக்குறோமா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்துருவோம். சரியா? அடுத்து இது ஆன். ஆன்னா டச் பண்ணி இருக்கிறது. அப்போ ஆனோட ஆப்போசிட் என்ன? வெரி குட். அடுத்து எபோ. எபோனா சூப்பர். அப்போ எபோவோடைய ஆப்போசிட்டு? வெரி குட். அடுத்து டாப். இருக்கிறதுலே அதுதான் மேலே. அப்போ அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அதுதான் என்னது? டாப்பு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு பாட்டம். பாட்டம்னா இருக்கிறதுலே அதுதான் கீழே, அதுக்கு கீழே எதுவும் கிடையாது. ஓகேவா? அப்போ ஆன்னா ஒரு பொருளுக்கு மேலே, எபோனா மேலே, டாப்னா இருக்கிறதுலே அதுதான் மேலே. ஓகேவா? பாட்டம்னா ஒரு பொருளுக்கு கீழே, பிலோனா கீழே, பாட்டம்னா இருக்கிறதுலே அதுதான் கீழே. ஓகேவா? ரைட். அடுத்தது வெரி குட். வெரி குட். ஓகேவா? அடுத்து ஓகே, வெரி குட். அவ்வளோதான். ஓகேவா? இந்த மேக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, ரைட்டு. தேங்க்யூ சொல்லிடுங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம இது மாதிரி படிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.